கேரள மாநிலம் பந்தளத்தில் தமிழக சுற்றுலா பயணிகள் சென்ற பேருந்து விபத்திற்கு உள்ளாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி கூற கேட்போம். சிவசபாபதி வணக்கம். இது எங்கிருந்து இயக்கப்பட்ட பேருந்து? இந்த பேருந்தில் எத்தனை பேர் பயணம் செய்தார்கள்? தற்பொழுது பேருந்தில் இருந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க சிவசபாபதி. கேரள மாநிலம் பத்தனംതിട്ട மாவட்டத்தில் இருக்கிற பந்தளம். இந்த பந்தளத்துக்கு இருந்து பாத்தீங்கன்னா அட்டிக்கல் அப்படிங்கிற இடத்துக்கு ஊட்டியிலிருந்து சுற்றுலா போன பயணிகள் பஸ் பாத்தீங்கன்னா பந்தளம் சந்திப்புல சுற்றுலா பயணிகள் பஸ்ஸும் தனியார் பேருந்தும் இடையே மோதல் ஏற்பட்டுருச்சு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தனியார் பேருந்து பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியில வர்றப்பையும் இந்த சுற்றுலா பேருந்து வேகமா அந்த ரோட கிராஸ் பண்றப்பையும் ரெண்டு பேருந்தும் நேருக்கு நேரா மோதியதுல விபத்து ஏற்பட்டுருச்சு. இதுல பாத்தீங்கன்னா சுற்றுலா பேருந்தினுடைய முன்பக்கம் முற்றிலுமாக சிதைந்துருச்சு. இதனால பாத்தீங்கன்னா சுற்றுலா பேருந்துல இருக்கிற 46க்கும் மேற்பட்ட பயணிகள்ல 40 பயணிகள் அவங்களுக்கு காயம் ஏற்பட்டுச்சு. இவங்களை எல்லாமே அந்த முன்பகுதியை உடைச்சு எடுத்து அவங்களை எல்லாம் காப்பாத்தி மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த விபத்து குறித்து பாத்தீங்கன்னா போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த பந்தளம் எம்சி சாலையில இந்த விபத்து ஏற்பட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி இது மாதிரி விபத்து ஏற்படும். அது மட்டும் இல்லாம காலை நேரம் என்பதால் இந்த இடத்துல எந்த பேருந்தும் இல்லாதனால ரெண்டு பேருந்தும் அதிவேகமா வந்ததுனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்ல வருது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.